ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரொம்ப நாளாக வீடியோ போடவே இல்லை. ஏன்னா ஒரு பர்ஃபெக்ட் பிளானை வந்து ரெடி பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணேன். ஓகேங்களா? இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்டடி பிளான் தான். இது எதுக்காக அப்படின்னா, செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். ஆல்ரெடி இன்ஸ்டிடியூஷனில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகாது. தனியாக படிச்சுட்ருக்காங்க, ஒரு ஐடியாவே இல்லை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக தான் இந்த ஷெடியூல். ஓகேங்களா? செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு தான். ஆல்ரெடி ஏதோ ஷெடியூல் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க, பட் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு சஃபர் ஆகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தாலும் பரவாயில்ல, இருந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆகிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்றில் நம்ம லாக் ஆகி நம்மளோட ஸ்டடியை வந்து கண்டினியூவாக இல்லாமல் வந்து நிப்பாட்டியிருப்போம். அதுக்காகத்தான் அந்த மாதிரி வந்து இப்போ பிளான் பண்ணியிருப்போம், ஷெடியூல் போட்டிருப்போம், ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். 1 வீக் இல்லைனா 2 வீக்கில் ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட ஓன் ஒர்க்கை மட்டும் பார்த்துட்ருப்போம், ஸ்டடி அப்படியே ஸ்டாப் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. ஓகே, டிசம்பர் 2026 தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்க போகுது. அதாவது குரூப் 4 தான் நம்மளோட டார்கெட்டாக இருந்தாலும், அதுக்கு முன்னாடி எக்ஸாம் குரூப் 1 வருது, குரூப் 2 வருது. அது போக டெக்னிக்கல் எக்ஸாமில் வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் வருது, இன்டர்வியூ போஸ்ட் 2 வருது. ஓகேங்களா? ஒரு 5 எக்ஸாம் வந்து முக்கியமான எக்ஸாமுகள் வந்து இந்த வருஷம் இருக்க போகுது. இருக்கிறது நம்மளுக்கு வந்து டெக்னிக்கல் எக்ஸாமில் நான் இன்டர்வியூ போஸ்ட் தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் ஒரு 3 வீக்ஸ் மட்டும்தான் இருக்கும் குரூப் 1க்கு டெக்னிக்கல் எக்ஸாம் முடிஞ்சோடனே அடுத்த மாதமே வந்து குரூப் 1 வரும். குரூப் 1 முடிஞ்சோடனே அடுத்த மாதம் குரூப் 2 முடிஞ்சு ஒரு 5 வாரம் கழித்து குரூப் 4 அப்படின்னு சொல்லி வரும். நம்ம வந்து அப்பப்போ படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து அச்சீவே பண்ண முடியாது. அப்படியே படிச்சுட்டே தான் இருப்போம். பட் நம்ம வந்து எதை நோக்கி போகிறோம், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத ப்ரீ பிளானாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? இதில் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம படிக்கிறோம், பட் வந்து முதலே வந்து எல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொரு எக்ஸாம் அட்டன் பண்ணும்போதும் வந்து அதை ரிவிஷன் பண்ணுறோம், என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸாமில் அது வந்து அந்த தவறை வந்து நம்ம வராமல் பார்க்க போகிறோம். அப்படி நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டோம்னா ரொம்ப சந்தோஷம். சப்போஸ் பாஸ் ஆக முடியல, ஏன்னா குரூப் 1ங்கிறது ப்ரிலிமினரிஸ் தான், குரூப் 2வும் வந்து ப்ரிலிமினரிஸ் தான். நம்மளுக்கு எடுத்தோன்னே வேலை கிடைக்காது. ஆனால் குரூப் 4 வந்து நம்மளுக்கு வேலை கிடைக்கக்கூடிய டைரக்ட் போஸ்டிங். அதனால் வந்து குரூப் 4ல் பாஸ் ஆனாவே நம்மளுக்கு வேலை நிச்சயம். அப்படிங்கும்போது குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், நம்ம எழுதும்போது எந்த மிஸ்டேக்கெல்லாம் வருதோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளால் குரூப் 4க்குள்ளே போக முடியும். 1ல் குரூப் 2லேயும் பாஸ் ஆனாலும் சந்தோஷம்தான். அது வந்து ப்ரிலிமினரிஸ் தான். அதுக்கப்புறம் மெயின்ஸ் எழுத வேண்டியது வரும் இந்த இயரில். ஓகேங்களா? அதனால் வந்து நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறத வந்து ஒரு 4ஆக பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்மளோட எய்ம் நம்மளோட மிஷன் அப்படிங்கிறது வந்து டிசம்பர் 2026 அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். அதை வந்து ஒவ்வொரு டார்கெட்டாக நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டு வரணும். அப்படி நம்மளோட கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டார்கெட் 1 முடிச்சிட்டோம் அப்படின்னா, ஓகே டார்கெட் 1 முடிச்சுட்டு அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டார்கெட் செட் பண்ணியே படிக்கலாம். ஓகேங்களா? மினிமம் வந்து டிகிரி படித்த எல்லாருமே வந்து எல்லா எக்ஸாமே அட்டன் பண்ணணும். டிகிரி இல்லை, டிப்ளமோ தான் படிச்சிருக்கேன், 10th குவாலிஃபிகேஷன் தான் இருக்குது அப்படிங்கிறீங்கன்னா டேரெக்டாக குரூப் 4க்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி டிகிரி முடித்த எல்லாருமே வந்து டெக்னிக்கல் எக்ஸாமும் எழுதுங்க, குரூப் 1 குரூப் 2 2மே வந்து எழுதுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட மிஷன் அப்படிங்கிறது டிசம்பர் 2026 நோக்கி தான் நம்ம போக போகிறோம். அதில் டார்கெட் 1 அப்படிங்கிறது ஒரு 4 டார்கெட்ஸ் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். டார்கெட் 1 அப்படிங்கிறது வந்து எப்போ முடியும் அப்படின்னா, ஆகஸ்ட் 3 மண்டே அப்போ டார்கெட் 1 அப்படிங்கிறது முடியும். அதாவது டெக்னிக்கல் எக்ஸாமில் நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்கும். அதை நோக்கி தான் நம்மளோட டார்கெட் 1 இருக்கும். அந்த எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறோம். அதில் இருக்கிற நம்ம அதுக்குள்ளே எல்லாத்தையுமே படித்து முடிச்சிடணும். அது நமக்கு தெரிஞ்சதை கொண்டு போய் நம்ம டெக்னிக்கல் எக்ஸாமில் நம்ம எழுத போகிறோம்.
அதில் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு இருக்கும். பேப்பர் 1ங்கிறது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸும் தமிழும் சேர்ந்தது தான். பேப்பர் 2ங்கிறது வந்து யார் யார் ஆப்ஷனல் சப்ஜெக்ட், அதாவது என்ன மெயின்ஸ் இருக்கோ, மெயின் சப்ஜெக்ட் எதை படித்தோமோ அதை பேஸ் பண்ணி, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கு, கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அக்கௌண்டன்சி எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பேப்பர் 2 எழுதுவோம். ஜெனரல் ஸ்டடீஸு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாதிரி அதை நாம் எழுத வேண்டியது இருக்கும். இது வந்து இதனோட டஃப்னஸ் அப்படிங்கிறது வந்து கம்மியாக தான் இருக்கும். எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஜென்ரல் ஸ்டடீஸும் வந்து ஒரு 70% தான் வந்து டஃப்பாக இருக்கும். மற்றபடி வந்து ஈஸியாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியோட ஸ்டாண்டர்டோட கொஷின்ங்கிறது வேறு லெவலாக தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் 1 முடிக்கிறோம். முடித்தோடனேயுமே போய் டெக்னிக்கல் எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? டெக்னிக்கல் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கே தெரிஞ்சிடும். ஆன்சர் கீ வரும்போது நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம், எப்படியெல்லாம் படித்ததில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். 10 டேஸ் கழிச்சு தான் ஆன்சர் கீ வரும். இருந்தாலும் டெக்னிக்கல் எக்ஸாம் முடிஞ்சோடனே நம்ம வந்து டார்கெட் 2 வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? என்ன ஆன்சர் கீ வருதுன்னு அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெக்னிக்கல் எக்ஸாம் முடித்தோடனே நம்மளோட டார்கெட் 2 ஸ்டார்ட் பண்ணிடலாம். டார்கெட் 2 வந்து எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 6 நம்ம குரூப் 1ஓட ப்ரிலிமினரிஸ் எழுதுறோம்ல, அது வரைக்கும் நம்மளோட டார்கெட் 2 வந்து செட் பண்ணிக்கலாம். டார்கெட் 2ல் வந்து ப்ரிலிமினரிஸ், அதாவது டெக்னிக்கல் 1 வரைக்கும், டெக்னிக்கல் எக்ஸாம் வரைக்கும் நம்ம ஜிஎஸ் ப்ளஸ் தமிழை படிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு 4 வீக்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் படிக்கலாம். ஏன்னா குரூப் 1ல் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும்தான் வரும். அதனால் ஒரு 4 வீக்ஸு ஜென்ரல் ஸ்டடீஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு படிக்கும்போது தமிழும் ஜென்ரல் ஸ்டடீஸும் ஒட்டுக்கா படிப்போம். குரூப் 1க்கு வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸை வந்து ரிவிஷன் பண்ணுவோம். நல்லா ஜென்ரல் ஸ்டடீஸுவே நல்லா ஃபோக்கஸாக படிப்போம். அப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். டார்கெட் 2ல் வந்து குரூப் 1 வந்து நம்ம எக்ஸாமை அட்டன் பண்ணும்போது நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து நல்லா கிடைக்கும். குரூப் 1 வந்து கிளியர் பண்ணுறக்கே வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். புதுசாக படிக்கும்போது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம டெய்லி படிக்க வேண்டிய ஷெட்யூல் அப்படிங்கிறது வந்து அதிகமான நேரம் வந்து நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். நிறைய டாப்பிக்கெலாம் இல்லை, நான் வீக்லி ஷெட்யூல் போடலான்னு தான் பார்த்தேன். வீக்லி ஷெட்யூல் போட்டோம் அப்படின்னா என்ன தப்பாகுதுன்னா டெய்லி வந்து படிக்கிறது மிஸ் ஆகுது. அதனால் டெய்லி இன்னைக்கு இந்த டாபிக் படிச்சிடணும். சப்போஸ் படிக்க முடியலனா அதையும் சேர்த்து அடுத்த நாள் படிக்கணும். அடுத்த நாளும் முடியல அப்படின்னா கண்டினியூவாக பெண்டிங் வச்சுட்டே வராமல் முடிஞ்ச அளவுக்கு கோத்ரூவாவது அந்த டாப்பிக்கை பண்ணிக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? டார்கெட் 3 அப்படிங்கிறது என்னென்னா அக்டோபர் 25 குரூப் 2 எக்ஸாம் வரைக்கும். குரூப் 2வும் ப்ரிலிமினரிஸ் தான் எழுதுவோம். அதுக்கப்புறம் மெயின்ஸ் இருக்குது. 2, 2ஏன்னு தனித்தனி மெயின்ஸ் எழுதுவோம். ஓகேங்களா? இப்போது குரூப் 1 எழுதுகிறோம், அதுலேயே நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா ப்ரிலிமினரிஸ் கிளியர் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். சப்போஸ் குரூப் 1ல் நம்மளால் முடியல அப்படின்னா அந்த தவறையெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து நம்ம குரூப் 2ல் வந்து பாஸ் ஆகணும். அதுக்கு தான் முயற்சி நம்ம எடுக்கணும். நம்மளோட முழு முயற்சியுமே குரூப் 2வை நோக்கி தான் இருக்கணும். குரூப் 1ல் போஸ்டிங் கம்மியாக வரங்காட்டி தான் நம்ம குரூப் 2வை நோக்கி போகணும் அப்படிங்கிற. ஏன்னா குரூப் 1ஓடது எப்போ பார்த்தாலும் ஒரு 100 வேக்கன்சி தான் கொடுக்குறாங்க. அதை நம்ம வந்து ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம குரூப் 2ங்கிறது வந்து கொஞ்சம் வேக்கன்சி எச்சா தான் வரும். அதனால் அதை நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம். குரூப் 2வில் வந்து நல்லபடியாக எழுதணும். குரூப் 1ல் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு குரூப் 2வை நம்ம நல்லா எழுதணும். குரூப் 2வில் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட டார்கெட். குரூப் 2வில் பாஸ் ஆக முடியாத பட்சத்தில் தான் நம்ம குரூப் 4க்கு போகிறோம். குரூப் 4 அப்படிங்கிறது வந்து டார்கெட் 4 டிசம்பர் 20 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளோட ஷெட்யூலாக நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதை நோக்கி தான் நம்ம பயணம் அப்படின்னு இருக்கணும். ஷெட்யூலில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோஸும் கண்டினியூவாக போடுறேன். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நான் இந்த வீடியோவை ரெடி பண்ணுறேன். ஓகேங்களா? அதனால் கண்டினியூவாக வரும். டோன்ட் வரி. அடுத்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான் இதை நான் கொடுக்குறேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு சில பேர்த்துக்கு வெளியே போகிறதுக்கும் கூட சுச்சுவேஷன் இருக்காது. டெஸ்ட் பேட்ச் இப்போ எல்லா பக்கம் எப்படி வந்திருக்குன்னா 3000 4000 அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க.
அதெல்லாம் பே பண்ண முடியாத பர்சன்ஸ் இன்னும் இருக்கிறாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஷெட்யூலை நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்போ வீக் 1 அப்படின்னு பார்த்தோன்னா, வீக் 1ல் வந்து வந்து சயின்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ எப்படின்னா எடுத்தோடனே சயின்ஸ் கொடுத்தா கஷ்டமாக இருக்குமே அப்படின்னா அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு வந்து சயின்ஸை பார்த்துக்கலாம். நம்மளுக்கு கடைசியில் வந்து நம்ம சயின்ஸை பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போ அதில் வந்து முக்கியமானது ஏதோ அதைத்தான் நம்ம பார்க்க முடியும். அதனால் சயின்ஸை வந்து ஃபஸ்ட்டே பார்த்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு காம்படிஷன், அதாவது ஃபுட் ஃபெஸ்டிவலில் ஃபுட் காம்படிஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அதில் எல்லா ஐட்டமே இருக்குது. கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் ஆகணும். அதில் பாவக்காய் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு பாவக்காய் பிடிக்காதுங்கிறக்கோசரம் அதை சாப்பிடாம விட்டால் நம்ம காம்படிஷனில் வின் பண்ண முடியாது. அந்த பாவக்காயும் சாப்பிட்டா தான் நம்மளால் காம்படிஷனில் அந்த ஃபுட் காம்படிஷனில் வின் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இங்கே நம்ம போகிறதே வந்து வேலையை நோக்கி போகிறோம். வேலை கிடைச்சா தான் நம்மளுக்கு வாழ்க்கை அப்படின்னு இருக்கும்போது எந்த ஒரு யூனிட்டையுமே நம்ம தள்ளி வைக்கக்கூடாது. சயின்ஸு வந்து புரியல அப்படின்னு ஒமிட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு சயின்ஸ் தான் படிக்க போகிறோம். சயின்ஸில் வந்து முக்கியமான டாபிக் ஓவராலாக எல்லாத்தையும் பார்த்துடலாம். அது போக முக்கியமான டாபிக்ஸ் தான் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தனிமங்களும் சேர்மங்களும் அதை படிக்க போகிறோம். அது கூடவே தமிழ் 6th ஓல்டு தமிழில் டேர்ம் 1, அதாவது யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 படிக்க போகிறோம். சின்னதாக தான் இருக்கும். அதனால் சின்னதாக பெருசோ டெய்லி டேர்ம் 1 ஒவ்வொரு டேர்மாக முடிச்சுட்டு வருவோம். அப்போ தான் நம்மளால் டைம் இருக்கிற டைமுக்குள்ளே முடிக்க முடியும். சிலபஸ் வைஸ் பார்க்கலாம். அடுத்தது இது வந்து எதுக்காகனா ஃபஸ்ட்டு கோத்ரோ பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸும் பார்த்துக்கலாம். அதுக்காகத்தான் ஃபுல்லாக சிலபஸ் வைஸே பார்த்துட்டு ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஈஸியாக முடிச்சிடலாம். சிலபஸ் வைஸ்னால் இருந்தாலும் புக் வைஸ் பார்த்தா தான் 1-2 கொஷின்ஸ் எல்லாம் எந்த கொஷினும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக புக் வைஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சிலபஸ் வைஸும் பார்க்கலாம். அடுத்து டே 2 அப்படிங்கிறது வந்து அமிலங்கள், உப்புக்கள், காரங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். டே 1 அப்படின்னா 24/4/2026 அடுத்த வாரத்துலேருந்து தொடங்கலாம். அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம். இப்போ 6 நாள் 7 நாள் மொத்தம் ஒரு 1 வீக் அப்படிங்கிறது திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்குது. அப்படின்னா சனிக்கிழமை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸ் ரிவிஷன் பண்ணுவோம். கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இல்லைன்னா அந்த வாரம் படித்ததெல்லாம் ரிவிஷன் பண்ணலாம். அந்த மாதிரி சனிக்கிழமை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சனிக்கிழமை வந்து மேக்ஸ் பார்க்கலாம். டெய்லியும் வந்து பார்க்கலாக்குன்னு டைம் ஒதுக்கணும். இருந்தாலும் இந்த ஷெடியூலில் மேக்ஸுக்குன்னு வந்து சனிக்கிழமை ஒதுக்கியிருக்கிறோம். ஓகேங்களா? அது போக ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது டெஸ்ட்டு. கண்டிப்பாக டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு அதை வந்து ரிவிஷன் பண்ண போகிறேன். இந்த வாரம் என்னென்ன படித்தோம் அப்படிங்கிறத ரிவிஷன் பண்ணணும். டெஸ்ட்டையும் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கணுன்னு தான் நினைக்கிறேன். அதனால் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டு மொத்தம் வந்து ஒரு 14 வாரத்துக்கான ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த 14 வாரம் வந்து முக்கியமான டெஸ்ட்லாம் பார்க்கலாம். 200 மார்க்கு கொடுக்க முடிஞ்சால் 200 மார்க் கொடுக்குறேன். இல்லைனாலும் ஒரு 120 அந்த மாதிரி மார்க்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஏன்னா கொஸ்டின் வந்து எடுக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒவ்வொரு வாரம் முடியும் போது ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம். அது போக ஒவ்வொரு நாளும் என்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறது இது. ஓகேங்களா? இது வீக் 2, வீக் 3, வீக் 4, வீக் 5, வீக் 6ல் என்னென்ன படிக்கலாம், வீக் 7, வீக் 8, வீக் 9, வீக் 10, வீக் 11, வீக் 12, வீக் 13. ஓகேங்களா? ஒரு 13 வாரத்துக்கான ஷெடியூல் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா 14வது வாரம் வந்து மார்க் டெஸ்ட் மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா? டெஸ்ட் 1, டெஸ்ட் 2 பார்த்துக்கலாம். அந்த 13வது வாரம் அப்படிங்கிறது ஜூலை 18, 19ஓட 13 வாரம் முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் இருக்கும். ஏன்னா வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதியே எக்ஸாம். 18ங்கும் போது நம்மளுக்கு 20 நாள் போயிது. மீதி வந்து ஒரு 12 நாள் தான் இருக்கும். 12 நாள் நம்ம எவ்வளோ படிக்க முடியும்? ஓகே, 2 வாரம் கூட கிடையாது. அதனால் அதில் மார்க் டெஸ்ட் ஒரு வாரம் படிச்சுட்டு மறுபடியும் வந்து ரிவிஷன் தான் பண்ண போகிறோம். அந்த ரிவிஷனில் வந்து மாரத்தான் மாதிரி ஃபுல்லாக பார்க்கலாம். ஒரு 2 hours 3 hours வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு, தமிழ் அப்படின்னு மாற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் 2 மாடல் டெஸ்ட் மட்டும் போதும். இது டெக்னிக்கல் எக்ஸாம் தான். இருந்தாலும் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக 200 கொஸ்டின்ஸ் வச்சு ஒரு மாடல் டெஸ்ட் மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா?
இதுதான் வந்து இந்த ஷெட்யூல். ஓகேங்களா? இது வந்து எதுக்காக டே வைஸ் எதுக்காக டே வைஸ்னா, டெய்லி இந்த டாபிக் கண்டிப்பா படிச்சு ஆகணும். தமிழ்னா தமிழ் படிச்சு ஆகணும். அதுக்காகத்தான். ஓகேங்களா? இது வந்து டார்கெட் 1 தான். நான் டெக்னிக்கல் எக்ஸாமுக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஷெட்யூல் போட்டிருக்கேன். டெக்னிக்கல் எக்ஸாமுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் குரூப் 1க்கு வந்து அகைன் ரிவிஷன் பண்ணுவோம். ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருக்க மொத்தம் 6 யூனிட் பிளஸ் மேக்ஸ். டெய்லி ரிவிஷன். நம்ம ரிவிஷன் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ரிவிஷன் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்கணும். சில டெஸ்ட்டுகள் லைவ் டெஸ்ட்டு மாதிரி போட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி குரூப் 1க்கு ஒரு 3 வீக்ஸ் வந்து கண்டினியூவாக அந்த மாதிரியே பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டார்கெட்டில் ஃபுல்லாக படிக்கலாம். செகண்ட் டார்கெட்டில் ரிவிஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஷெட்யூலை தரேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து டெலகிராம் லிங்க் தரேன். அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?